நீங்க எப்பவாவது உண்மையா பொய்யா விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா? நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு வேடிக்கையா விளையாடி இருப்பீங்க. ஆனா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. அந்த விளையாட்டை நிறுத்த முடியலன்னா, உண்மையை சொல்லலைன்னா உயிர் போகும்னா, சவாலை செய்யலைன்னா கொடூரமா செத்துடுவீங்கன்னா, விளையாட்ட ஆரம்பிச்சு உயிரை பறிக்கும் சாபமா மாறுனா, இன்னைக்கு நான் சொல்ல போற கதை அந்த விளையாட்டை விளையாடி உயிரையே பணயம் வச்ச 8 நண்பர்களோட கதை. கல்லூரி வாழ்க்கையோட கடைசி வருஷம். அந்த வருஷத்தோட கடைசி விடுமுறை. 8 நண்பர்கள். இன்னும் சில மாசத்துல எல்லாரும் வெவ்வேறு வழியா போயிடுவாங்க. வேலை, படிப்பு, வாழ்க்கைன்னு எல்லாரும் பிரிஞ்சிடுவாங்க. அதனால இந்த ஒரு விடுமுறையை மறக்க முடியாத அளவுக்கு கொண்டாடணும்னு திட்டம் போடுறாங்க. அலெக்ஸ் இந்த குழுவோட உயிர் நாடி. எல்லாரையும் இணைச்சு வைக்கிற பொண்ணு. அக்கறையா இருப்பாள், பொறுப்பா இருப்பாள், எல்லாருக்கும் ஒரு ஆறுதலா இருப்பாள். மேடி அலெக்ஸோட நெருங்கிய தோழி. ஆனா மேடிக்குள்ள ஒரு இருள் இருக்கு. அவள் சிரிப்போட பின்னாடி ஒரு இரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. டைலர் குழுவோட கலகலப்பான ஆள். எப்பவும் நகைச்சுவை பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த சிரிப்போட பின்னாடி அவன் மறைக்கிற வலி என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மீதி நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தன் திமிர் பிடிச்சவன், ஒருத்தி தன்னம்பிக்கை இல்லாதவள், ஒருத்தன் எல்லாருக்கும் தலையாட்டுற மனுஷன், ஒருத்தி யாரையும் நம்பாத பொண்ணு. வெளிப்பார்வைக்கு நல்ல நண்பர்கள் குழு. ஆனா உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இரகசியங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா யாரும் அதை ஒப்புக்கல. யோசிச்சு பாருங்க, உங்க நண்பர்கள் குழுவில கூட இப்படி இருக்கலாம் இல்லையா? வெளிப்பார்வைக்கு உயிர் நண்பர்கள்னு படம் போடுவீங்க. ஆனா உள்ள யாரோ யாரையோ பத்தி புறம் பேசி இருப்பாங்க. யாரோ யாரையோ காட்டி கொடுத்திருப்பாங்க. யாரோ யாருக்கோ எதிரா ஒரு இரகசியம் வச்சிருப்பாங்க. இந்த படம் அந்த இரட்டை வேடத்தை தான் அம்பலப்படுத்த போகுது. ஆனா மிகவும் கொடூரமான விதத்தில. இந்த 8 பேரும் விடுமுறையை கொண்டாட ஒரு இடம் தேடுறாங்க. யாரோ ஒருத்தன் சொல்றான், நகரத்துக்கு வெளியே ஒரு பழைய கைவிடப்பட்ட பங்களா இருக்கு, அங்க போய் கொண்டாடலாம், பயமுறுத்துற மாதிரி இருக்கும், விடுமுறை கொண்டாட்டத்துக்கு சரியா இருக்கும்னு. எல்லாரும் உற்சாகமா ஒப்புக்குறாங்க. கைவிடப்பட்ட வீட்ல கொண்டாட்டம், படம் எடுக்கலாம், காணொளி போடலாம்னு. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, அந்த பங்களா சாதாரண பங்களா இல்ல, அது ஒரு சாபம் படிஞ்ச இடம். 1980களில், அதாவது கிட்டத்தட்ட 35 வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னொரு நண்பர்கள் குழு அந்த பங்களாவில் வந்திருக்கிறாங்க. அவங்களும் வேடிக்கைக்காக வந்தாங்க. அவங்களும் உண்மையா பொய்யா விளையாட்டு விளையாடினாங்க. ஆனா அந்த விளையாட்டு அவங்க எல்லாரையும் கொன்னுடுச்சு. ஒரே ஒரு பெண் மட்டும் எப்படியோ தப்பிச்சாள். மீதி எல்லாரும் செத்து போனாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பங்களா கைவிடப்பட்டுச்சு. யாரும் அங்க போறதில்ல. ஊர்ல இருக்கிறவங்க அந்த பக்கமே போக பயப்படுவாங்க. அங்க ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்குன்னு யாருக்கும் சரியா தெரியாது. 8 நண்பர்கள் அந்த பங்களாவை நோக்கி வண்டியில கிளம்புறாங்க. வழியில சிரிப்பு, பாட்டு, கலகலப்பு, எந்த கவலையும் இல்ல, எந்த பயமும் இல்ல. அவங்களுக்கு தெரியாது, அவங்க போறது ஒரு கொண்டாட்டத்துக்கு இல்ல, அவங்க நடந்து போறது ஒரு பொறிக்குள்ள. பங்களா கிட்ட வரும்போது சூழல் மாறுது. நகரத்தோட வெளிச்சம் மறையுது. சுற்றுப்புறம் இருளாகுது. மரங்கள் பழைய வளைஞ்ச எலும்பு கூடு மாதிரி நிக்கிற மரங்கள். காற்று அடிக்கும்போது அவை சத்தம் போடும். கதவு திறக்கிற மாதிரி கரகரன்னு ஒரு ஒலி. பங்களாவோட பெரிய கதவு பாதி திறந்த நிலையில இருக்கு. யாரோ அவங்களை வரவேற்பது மாதிரி. உள்ள போகும்போது தூசு, சிலந்தி வலை, உடைஞ்ச சாமான்கள், எல்லாமே 30 வருஷமா யாரும் தொடாத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நடுவில் ஒரு பெரிய மேஜை இருக்கு. அந்த மேஜை மட்டும் சுத்தமா இருக்கு. தூசு இல்ல, சிலந்தி வலை இல்ல. யாரோ அதை தயார் பண்ணி வச்ச மாதிரி. ஒருத்தன் சொல்றான், நண்பா, இது கொஞ்சம் பயமா இருக்கு, திரும்பி போயிடலாமான்னு. ஆனா மத்தவங்க சிரிக்கிறாங்க. பயந்துடாத, இது விடுமுறை, இதுக்கு தானே வந்தோன்னு. அந்த ஒரு தருணத்துல அவங்க திரும்பி இருக்கலாம். அவங்க அந்த வாசல்ல இருந்து பின்னாடி போய் வண்டியில ஏறி பத்திரமா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா போகல. ஏன்? தன்மானம், கூட்டத்தோட அழுத்தம், நான் பயப்படலன்னு நிரூபிக்கணும்ன்ற ஆசை. இதுதான் அவங்களோட முதல் தவறு. இதுதான் உயிரை பறிக்க போற தவறு. எல்லாரும் உள்ள அமர்ந்துட்டாங்க. மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா மனநிலை மாறுது. விடுமுறையோட சந்தோஷம் இருக்கு, மதுவோட மயக்கம் இருக்கு, நண்பர்களோட கூட்டம் இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தன் சொல்றான், நண்பர்களே, உண்மையா பொய்யா விளையாடலாம் வாங்கன்னு. எல்லாரும் சரின்னு தலையாட்டுறாங்க. அந்த சுத்தமா இருக்கிற மேஜை சுத்தி எல்லாரும் உட்கார்றாங்க. வட்டமா. ஒவ்வொருத்தரோட முகமும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஒளிருது. நிழல்கள் ஆடுது. சூழல் பாதி வேடிக்கையா பாதி பயமா. விளையாட்டு ஆரம்பமாகுது. முதல் சுற்று சாதாரணமா போகுது. உண்மை கேட்டா உன்னோட முதல் காதல் யாருன்னு கேக்குறாங்க. சவால் கொடுத்தா ஒரு குவளை நிறைய குடின்னு சொல்றாங்க. சிரிப்பு, கலாய்ப்பு, வேடிக்கை,
எல்லாமே சாதாரணமா இருக்கு. 2வது சுற்று கொஞ்சம் சுவாரஸ்யமாகுது. உண்மை கேட்டா நீ யாரையாவது காட்டி கொடுத்திருக்கியான்னு வருது. இங்க சில அசௌகரியமான மௌனங்கள் வருது. ஆனா இன்னும் சமாளிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஆனா 3வது சுற்றிலிருந்து எல்லாமே மாறுது. திடீர்னு அறையோட வெப்பநிலை குறையுது. மெழுகுவர்த்திகள் மினுமினுக்குது. யாருக்கோ ஒரு உணர்வு வருது, யாரோ நம்மள கவனிக்கிறாங்கன்னு. ஆனா யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ ஒரு குரல் கேக்குது. அது அவங்களில் யாருடையதும் இல்ல. தாழ்வான, ஆழமான, கிசுகிசுப்பு மாதிரி ஒரு குரல். ஆனா அறை முழுக்க எதிரொலிக்குது. உண்மையா, சவாலா? எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க. யாரு அது? நீயா சொன்ன? இல்ல, நான் இல்ல. விளையாட்டு விளையாடாதீங்கன்னு. ஆனா யாரும் விளையாடல. அந்த குரல் உண்மையானது. அது அந்த பங்களாவில் பல பத்தாண்டுகளா உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு தீய சக்தியோட குரல். ஒரு பேய், ஒரு அசுர சக்தி. அது 1980களிலிருந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு, அடுத்த குழு வரும் வரைக்கும். இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த விளையாட்டு அவங்க கட்டுப்பாட்டில இல்ல. இது ஒரு அமானுஷ்ய விளையாட்டு. விதிமுறைகளை அவங்க தீர்மானிக்கல, அந்த தீய சக்தி தீர்மானிக்குது. விளையாட்டோட விதிமுறைகள் இவைதான். 1. உண்மை கேட்டா முழு உண்மையும் சொல்லணும். ஒரு சின்ன பொய் கூட சொல்ல முடியாது. அந்த சக்திக்கு தெரியும் நீ பொய் சொல்றியான்னு. 2. சவால் கொடுத்தா அதை செய்தே ஆகணும், எவ்வளவு கொடூரமா இருந்தாலும். 3. மறுத்தா மரணம், உடனடியான கொடூரமான மரணம். 4. விளையாட்டை பாதியில நிறுத்த முடியாது. ஒரு முறை ஆரம்பிச்சா முடியும் வரை விளையாடணும். 5. பங்களாவை விட்டு ஓடினாலும் விளையாட்டு தொடரும், எங்க போனாலும். ஒருத்தன் பயந்து எழுந்திருக்கிறான். நான் விளையாட மாட்டேன், போறேன்னு சொல்லிட்டு கதவுக்கு போறான். கதவு திறக்கிறான். ஆனா வெளியே இருட்டு மட்டுமே. சாலை இல்ல, வண்டி இல்ல, எந்த திசையும் தெரியல. வெறும் அடர்ந்த இருட்டு. அவன் ஒரு அடி வெளியே வைக்கிறான். கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவனை உள்ள தள்ளுது. கதவு சடாரென்னு மூடிக்குது. விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சு, இனி திரும்ப முடியாது. இப்ப விளையாட்டோட உண்மையான கட்டம் ஆரம்பமாகுது. தீய சக்தி ஒவ்வொருத்தரா கேக்குது, உண்மையா சவாலான்னு. முதல்ல எல்லாரும் உண்மையை தேர்வு பண்றாங்க. ஏன்னா சவாலோட விளைவுகள் தெரியாது. ஆனா உண்மையில் ஒரு இரகசியம் சொன்னா போதும், பத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, உண்மை கூட ஒரு ஆயுதம்தான். தீய சக்தி கேக்குது, உண்மை சொல்லு, உன் உயிர் தோழியோட காதலன் கூட நீ ரகசியமா உறவில இருந்தியான்னு. அறையில மௌனம். அந்த பொண்ணு முகத்தில் திகில். அவளோட உயிர் தோழி எதிரில உட்கார்ந்திருக்கிறாள். அவள் பொய் சொல்ல முயற்சி பண்றாள். இல்ல, நான் அப்படி செய்யலன்னு ஆரம்பிக்கிறாள். ஆனா அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் தானா மாறுது. அவளாலேயே கட்டுப்படுத்த முடியல. அந்த சக்தி அவளை உண்மையை சொல்ல வற்புறுத்துது. ஆமா, நான் அவன் கூட இருந்தேன் 3 மாசம், உன் முதுகுக்கு பின்னாடி. மன்னிச்சுடு. உயிர் தோழியோட முகம் சிதைவு, கண்ணீர், காட்டி கொடுப்பு. எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. அறையில பதற்றம், புகை மாதிரி அடர்த்தியா. நண்பர்கள் குழுவில் ஒரு விரிசல் விழுது. அடுத்தவன் பக்கம் திரும்புது. உண்மை சொல்லு, நீ யாரையாவது காயப்படுத்தி அதை மறைச்சிருக்கியான்னு. அவன் நடுங்குறான். அவன் கடந்த காலத்துல ஒரு விபத்துல சிக்கியிருக்கான். வண்டியில யாரையோ அடிச்சிட்டு ஓடிட்டான். அந்த ஆள் மருத்துவமனையில போய் சக்கர நாற்காலியில் இருக்கான். ஆனா இவன் காவல்துறைக்கு போகல, யாருக்கும் சொல்லல. இப்ப நண்பர்கள் முன்னாடி அந்த உண்மை வெளியே வருது. அவங்க முகத்துல அதிர்ச்சி, வெறுப்பு. நீ இப்படி பண்ணியா, நாங்க உன்னை நம்பினோமேன்னு. ஒவ்வொரு உண்மையும் ஒரு வெடிகுண்டு. ஒவ்வொருத்தரோட முகமூடியும் கழன்று விழுது. ஒருத்தன் எல்லாரையும் பத்தி ரகசியமா புறம் பேசியிருக்கான். ஒருத்தி இன்னொருத்தியோட தனிப்பட்ட இரகசியத்தை 3வது நபர்கிட்ட சொல்லியிருக்காள். ஒருத்தன் குழுவில் இருக்கிற ஒரு பொண்ணை ரகசியமா பின்தொடர்ந்திருக்கான். ஒருத்தி பணத்துக்காக நண்பியை ஏமாத்தியிருக்காள். ஒவ்வொரு உண்மைக்கு அப்புறமும் அறையில் இருக்கிற நம்பிக்கை ஒரு அடுக்கு கழன்று போகுது. 30 நிமிஷம் முன்னாடி உயிர் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஒருத்தரை ஒருத்தர் வெறுப்போட பார்க்கறாங்க. இதுதான் அந்த தீய சக்தியோட தந்திரம். உடலால கொல்றதுக்கு முன்னாடி உணர்வால அழிக்குது. அவங்கள தனிமையா உணர வைக்குது. யாரையும் நம்ப முடியாதுன்னு உணர வைக்குது. ஒரு குழுவா இருந்தா எதிர்த்து போராடலாம். ஆனா பிரிஞ்ச குழுவா இருந்தா எளிதான இறை. யோசிச்சு பாருங்க, உங்க நெருங்கிய நண்பர்கள் குழுவில் எல்லா இரகசியங்களும் ஒரே நேரத்துல வெளியே வந்தா, எல்லா மறைக்கப்பட்ட உண்மைகளும் அம்பலமானா, அந்த நட்பு தாக்கு பிடிக்குமா? பெரும்பாலான நேரத்துல பிடிக்காது. நாம எல்லாரும் நம்மளோட ஒரு வடிவத்தை மட்டுமே நண்பர்களுக்கு காட்டுறோம். உண்மையான வடிவத்தை யாருக்கும் முழுசா காட்டுறதில்ல. இந்த படம் அந்த அசௌகரியமான உண்மையை நேருக்கு நேர் பார்க்க வற்புறுத்துது. உண்மையை விட சவால் 100 மடங்கு மோசமானது. ஏன்னா உண்மையில் உணர்வு ரீதியான சேதம், சவாலில் உடல் ரீதியான சித்திரவதை, சுய துன்புறுத்தல் மற்றும் மரணம். தீய சக்தி கொடுக்கிற சவால்கள் ஒவ்வொன்றும் ஒரு கொடூரமான கனவு.
முதல் பெரிய சவால். ஒருத்தனுக்கு வருது சவால். உன் பற்களை நீயே பிடுங்கு. 3 பற்கள். அறையில் அலறல். என்ன முடியாது, இது பைத்தியக்காரத்தனம்னு. அவன் மறுக்கிறான். நான் செய்ய மாட்டேன், இது பயங்கரமா இருக்குன்னு. 10 நொடி, 20 நொடி, ஒன்னும் நடக்கல. அவன் நினைக்கிறான், ஒருவேளை இது வெறும் மிரட்டல் தானோ, நான் மறுத்தா ஒன்னும் ஆகாதோன்னு. 30 நொடி. திடீர்னு அவனோட தாடை பூட்டிக்குது. அவனோட கைகள் அவன் கட்டுப்பாடு இல்லாம அவனோட வாய்ப்பக்கம் போகுது. அந்த சக்தி அவனோட உடலை ஆட்கொள்ளுது. அவனோட சொந்த கைகளால அவனோட பற்களை ஒவ்வொன்னா பிடுங்குது. அவன் கதறான். இரத்தம், வலி, திகில். மத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் செய்ய முடியாம, யாராலையும் தடுக்க முடியல. செய்தி தெளிவா புரியுது. சவாலை நீ செய்யலன்னா அந்த சக்தி உன்னை வச்சே செய்யும். அது இன்னும் மோசமா இருக்கும். இன்னொரு சவால், ஒழுக்க ரீதியா பேரழிவு தரக்கூடியது. சவால், இந்த கத்தியை எடு. உன் நண்பனோட கையில ஒரு ஆழமான வெட்டு போடு. இல்லன்னா உன்னோட கண்ணை நீயே குத்திக்கணும். இதுதான் அந்த தீய சக்தியோட உண்மையான விளையாட்டு. உன்னை காப்பாத்திக்க நீ வேற ஒருத்தரை காயப்படுத்துவியான்ற கேள்வி. உயிர் வாழ்ற உள்ளுணர்வுக்கும் மனிதநேயத்துக்கும் இடையிலான போர். அவன் நடுங்குற கையோட கத்தி எடுக்கிறான். நண்பன் பார்க்கிறான். அவன் கண்ணுல கெஞ்சல் இருக்கு, தயவு செய்து செய்யாதேன்னு. ஆனா மாற்று வழி, தன்னோட கண்ணை குத்திக்கணும். அவன் நண்பனோட கையில வெட்டு போடுறான். நண்பன் கதறான். இரத்தம். இப்ப அவங்க நட்பு முடிஞ்சது. நீ என்னை காயப்படுத்தின, நீ தேர்வு பண்ணின, உன்னை காப்பாத்திக்க என்னை பலி கொடுக்கன்னு. இதுதான் அந்த சக்தியோட தலை சிறந்த வியூகம். உடல் வலி கொடுக்கிறது ஒரு பக்கம், ஆனா உண்மையான சேதம் மனரீதியானது. நண்பர்களை ஒருத்தருக்கு எதிரா திருப்புறது. உயிர் பிழைக்கணும்ன்ற நிலையில் போகும்போது நட்பு, அன்பு, நம்பிக்கை எல்லாமே அர்த்தமில்லாமல் போயிடும்னு நிரூபிக்கிறது. ஒருத்தன் சவாலை முழுமையா மறுக்கிறான். எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் இதை செய்ய மாட்டேன்னு. 3 நொடி. அவனோட உடல் உறைஞ்சு போகுது. கண்கள் அகலமா திறந்த நிலையில, வாய் திறந்த நிலையில அவன் உடல் மேலே தூக்கப்படுது. கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை மேல தூக்குது. அவன் கத்த முயற்சி பண்றான். குரல் வரல. அவனோட உடல் முறுக்கப்படுது. எலும்புகள் நொறுங்குற சத்தம் அறையில எதிரொலிக்குது. தோ, அவன் உடல் தரையில விழுது. செத்துப்போனான். கண்கள் திறந்த நிலையில, வாய் ஒரு ஊமை அலறலில் உறைஞ்ச நிலையில. முதல் மரணம். மீதி இருக்கிறவங்க அலறாங்க, அழுறாங்க, பதறாங்க. இது உண்மை. இது விளையாட்டு இல்ல, இது மரணம். இப்ப அவங்களுக்கு முழுசா புரியுது. இதிலிருந்து தப்பிக்க வழி இல்ல. விளையாட்டை விளையாடினா ஒருவேளை உயிர் பிழைக்கலாம், விளையாடலன்னா நிச்சயமா மரணம். ஒருத்தி சொல்றாள், நாம இங்கிருந்து கிளம்பணும் இப்பவேன்னு. எல்லாரும் கதவுக்கு ஓடுறாங்க. இந்த முறை கதவு திறக்குது. வண்டி இருக்கு. சாலை தெரியுது. போயிடலாம்னு வண்டியில ஏறி வேகமா கிளம்புறாங்க. பங்களா பின்னாடி போகுது. 1 கியோமி, 5 கியோமி, 10 கியோமி. பெரிய சாலையில வந்துடுறாங்க. நகரத்தோட வெளிச்சம் தெரியுது. தப்பிட்டோம், வெளியே வந்துட்டோம்னு நிம்மதி, மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆனா அந்த தீய சக்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு ஒருத்தனோட தொலைபேசி அடிக்குது. தெரியாத எண். எடுக்கிறான். அதே குரல். உண்மையா, சவாலா? அவன் முகத்திலிருந்து இரத்தமே வடிஞ்சு போகுது. முடியாது, நாங்க அந்த இடத்த விட்டுட்டோமேன்னு. நீங்க அந்த இடத்த விட்டீங்க, ஆனா விளையாட்டு உங்களை விடல. விளையாட்டு எங்கும் வரும், எப்போதும் வரும். நீங்க பதில் சொல்லும் வரைக்கும்னு அந்த குரல் சொல்லுது. விளையாட்டு அவங்களை பின்தொடருது. இதுதான் மிகவும் பயமுறுத்துற பகுதி. நீ உடல் அளவில தப்பிக்கலாம், ஆனா இந்த சாபம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தது இல்ல. அது உன்னோட ஒட்டிக்கிட்டுச்சு, உன் ஆன்மாவில் பிடிச்சுக்கிட்டுச்சு. தொலைபேசி அழைப்பு, செய்திகள், இருட்டுல கிசுகிசுப்பு, கண்ணாடியில முகங்கள், கனவுல குரல்கள், எந்த வடிவத்திலையும் அந்த கேள்வி வரும். உண்மையா, சவாலான்னு. வண்டியில போகும்போதே சவால் வருது. ஒருத்தனுக்கு சவால். சாலையில 100 கிலோமீ வேகத்துல வண்டி போய்கிட்டு இருக்கும்போது கைகளை எடுன்னு. 30 நொடி. கைகளை எடுத்தா விபத்து ஆகலாம். எடுக்கலன்னா அந்த சக்தி கொன்னுடும். வண்டி ஆடுது, அலறல். எப்படியோ தப்பிக்கிறாங்க, ஆனா மயிரிழையில. இதுதான் அந்த சக்தியோட கொடுமை. நீ பத்திரம்னு உணரும் சரியான தருணத்துல தாக்குது. நம்பிக்கை கொடுத்துட்டு அதை பறிச்சுக்குது. மன ரீதியான சித்திரவதையோட உச்சம். இப்ப மிக முக்கியமான கட்டம். உயிர் பிழைக்கணும்ன்ற நிலை செயல்படுது. ஆரம்பத்துல நம்ம ஒன்னா இருப்போம், சேர்ந்து வழி கண்டுபிடிப்போம், ஒன்னா இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு சுற்றும் போக போக நம்பிக்கை அரிக்கப்படுது. ஏன்? ஒரு உண்மையில தெரிய வருது. ஒருத்தன் ரகசியமா எல்லாரையும் பத்தி குறிப்புகள் எழுதி வச்சிருக்கான். மிரட்டல் பொருள். நான் பத்திரமா இருக்கணும், அதனால எல்லாரோட இரகசியங்களையும் சேகரிச்சு வச்சேன்னு. இன்னொரு உண்மையில ஒருத்தி குழுவில் இருக்கிற ஒரு பையனை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காள். யாருக்கும் தெரியாது. அவன் வெட்கப்பட்டதால சொல்லல. ஒவ்வொரு உண்மையும் வெடிமருந்து. குழுவில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி.
இப்ப கூட்டணிகள் உருவாகுது. நான் உன் பக்கம் அவங்க பக்கம் போகாதேன்னு. உட்குழுக்கள் உருவாகுது. நம்பிக்கை முற்றிலுமா உடைஞ்சிடுது. சவாலில் நீயா இல்ல உன் நண்பனா தேர்வு பண்ணு மாதிரி கேள்விகள் வரும்போது உண்மையான குணம் வெளிப்படுது. ஒருத்தன் தன்னை காப்பாத்திக்க நண்பனை பலி கொடுக்கிற சவாலை செய்யறான். மன்னிச்சிடு, நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொருத்தி மறுக்கிறாள். நான் என் நண்பியை காயப்படுத்த மாட்டேன், கொல்லணும்னா கொல்லுங்கன்னு. அந்த சக்தி அவளை கொன்னுடுது. அவள் செத்து போறாள். ஆனா கௌரவத்தோட. இங்க படம் ஒரு ஆழமான தத்துவ கேள்வி கேக்குது. உன் உயிரை காப்பாத்திக்க நீ எந்த அளவுக்கு போவ? உன் ஒழுக்கத்தை விட்டு கொடுப்பியா? உன் நண்பனை காட்டி கொடுப்பியா? கொலை பண்ணுவியா? எந்த புள்ளியில நீ போதும்னு சொல்லுவ? ஒரு நபரை பலி கொடுத்து 5 பேரை காப்பாத்தலாமா? சரியான பதில் இல்ல. எல்லா பதிலும் வலி தரக்கூடியது. அலெக்ஸ் மனநல மருத்துவமனைக்கு போறாள். ஜீனாவை சந்திக்கிறாள். ஜீனா 50களில் இருப்பாள். ஆனா பார்க்க 70 மாதிரி தெரிவாள். தலைமுடி வெள்ளை, கண்கள் குழி விழுந்த நிலையில, உடல் மெலிஞ்சு இருக்கு. 30 வருஷ அதிர்ச்சி, தனிமை, குற்ற உணர்வு அவளை நாசமாக்கிடுச்சு. அலெக்ஸ் சொல்றாள், ஜீனா, எனக்கு உங்க உதவி வேணும். நாங்க அந்த விளையாட்டை விளையாடிட்டோம். என் நண்பர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி நிறுத்துறதுன்னு. ஜீனாவோட முதல் எதிர்வினை திகில். பழைய அதிர்ச்சி மீண்டும் எழுது. அவள் நடுங்குறாள், அழுறாள். அப்புறம் கோபம். ஏன் விளையாடினீங்க? ஏன்? நான் எச்சரிச்சேன், எல்லாருக்கும் சொன்னேன், யாரும் காது கொடுக்கலன்னு. அப்புறம் ஒரு கையாலாகாத நிலை. இப்ப ஒன்னும் செய்ய முடியாது, நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, திரும்ப முடியாதுன்னு. அலெக்ஸ் கெஞ்சுறாள், ஒரு வழி இருக்கணும், நீங்க உயிர் பிழைச்சிங்களே, எப்படின்னு. ஜீனா நீண்ட மௌனம், கண்ணீர், வலி நிறைந்த நினைவுகள். அப்புறம் பேசுறாள், நான் உயிர் பிழைச்சதுக்கு ஒரு விலை கொடுத்தேன். என்னோட 5 நண்பர்கள் எல்லாரும் செத்துப்போனாங்க. அவங்க இறந்தது என்னோட சவாலோட விளைவு. அந்த தீய சக்தி எனக்கு ஒரு தேர்வு கொடுத்துச்சு. உன் நண்பர்களை பலி கொடு, நீ உயிரோட இரு, இல்லன்னா எல்லாரும் செத்துடுவீங்கன்னு. நான் தேர்வு பண்ணிட்டேன். என்னை, என் உயிரை, என் நண்பர்களோட உயிர் விலையில. ஜீனா 30 வருஷமா குற்ற உணர்வில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாள். அவள் உடல் அளவில உயிரோட இருக்கிறாள். ஆனா உணர்வு ரீதியா, ஆன்மீக ரீதியா செத்துப்போனாள். உயிர் பிழைத்தல்னு சொல்ல முடியாது இதை. இது வெறும் இருப்பு, உயிரோட இருக்கிற சாவு. ஜீனா தீர்வு சொல்றாள். விளையாட்ட முடிக்க ஒரே வழி. ஒன்னு, எல்லாரும் இறக்கணும், அந்த தீய சக்தி திருப்தி அடையும். இல்லன்னா ஒருத்தர் தானாக முன்வந்து தன்னையே பலி கொடுக்கணும். சுய பலிதானம். அந்த சக்தியிடம் போய் என்னை எடுத்துக்கோ, மத்தவங்கள விட்டுடுன்னு சொல்லணும். ஆனா அது உண்மையானதா இருக்கணும். பயத்தில் இல்ல, அன்பில். சுயநலத்தில் இல்ல, தன்னலமின்மையில். அலெக்ஸ் கேட்கிறாள், நீங்க ஏன் அப்படி செய்யல? ஜீனா மௌனம். அப்புறம் சொல்றாள், ஏன்னா நான் பயந்தேன். என்னை தேர்வு பண்ணிட்டேன். அந்த தேர்வுக்கான விலைய 30 வருஷமா ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பேரழிவுகரமான தருணம். ஜீனாவோட உயிர் பிழைத்தல் உண்மையில் ஒரு தண்டனை. அவள் உயிரோட இருக்காள். ஆனா ஒவ்வொரு நாளும் செத்துப்போன நண்பர்களோட முகங்கள் அவளை வேட்டையாடுது. அவள் விளையாட்டில் வென்றாள். ஆனா மற்ற எல்லாத்தையும் இழந்தாள். அலெக்ஸ் திரும்பி வரும்போது நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. 8 பேர்ல 3 பேர் மட்டுமே மிஞ்சி இருக்கிறாங்க. அலெக்ஸ், மேடி, இன்னும் ஒருத்தர். தீய சக்தி கடைசி சுற்றை அறிவிக்குது. கடைசி விளையாட்டு, கடைசி உண்மைகள், கடைசி சவால்கள். மேடிக்கு உண்மை கேள்வி வருது. உண்மை சொல்லு, அலெக்ஸ் பத்தி நீ மறைக்கிற ஒரு இரகசியம் இருக்கு, சொல்லுன்னு. மேடி அலெக்ஸை பார்க்கிறாள். கண்கள் குற்ற உணர்வில் நிறைஞ்சிருக்கு. அலெக்ஸ், பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம இருந்தபோது நான் உதவி செய்திருக்க முடியும். என்கிட்ட பணம் இருந்துச்சு, தொடர்புகள் இருந்துச்சு. ஆனா நான் செய்யல. நான் உன் மேல பொறாமையா இருந்தேன். நீ கஷ்டப்படணும்னு நினைச்சேன். உன் அம்மாவை கஷ்டப்பட விட்டேன். ஏன்னா நான் பொறாமைப்பட்டேன். அலெக்ஸ் சிதறி போறாள். அவளோட உயிர் தோழி, அவளுக்கு மிகவும் நெருக்கமான நபர், பொறாமையால அவளோட அம்மாவை கஷ்டப்பட விட்டாள். இது எதிரியிடம் இருந்து வரல, நீ அதிகம் நம்பின நபரிடம் இருந்து வந்த காட்டிக் கொடுப்பு. அலெக்ஸ் அழுறாள். கோபம், வலி, காட்டிக் கொடுப்பு எல்லாமே கலக்குது. ஒரு கணத்துல அவளுக்கு மேடிய கொன்னுடணும் போல தோணுது. ஆனா அலெக்ஸ் புரிஞ்சுக்கிறாள், இதுதான் அந்த தீய சக்தி விரும்புறது. அவங்களை பிரிக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பை வளர்க்கிறது. அப்ப யாரும் அடுத்தவருக்காக பலி கொடுக்க மாட்டாங்க. சுயநலம் வெல்லும், எல்லாரும் செத்துடுவாங்க. தீய சக்தி அலெக்ஸுக்கு கடைசி சவால் கொடுக்குது. சவால், உன் நண்பர்களை கொல்லு, இந்த கத்தியை எடு, இருவரையும் கொல்லு, நீ உயிரோட இரு, விளையாட்டு முடிஞ்சது. ஜீனாவுக்கு 1983 கிடைத்த அதே தேர்வு. உன்னை தேர்வு பண்ணு, மத்தவங்க சாகட்டும். அலெக்ஸ் கத்திய பார்க்கிறாள், நண்பர்களை பார்க்கிறாள், மேடியை பார்க்கிறாள். அவளோட அம்மாவை கஷ்டப்பட விட்ட பொண்ணு. எளிதான தேர்வா இருக்கணும் இல்லையா? அவள் இதை செய்ய தகுதியானவள்,
அவள் எங்க அம்மாவை கஷ்டப்பட விட்டாள், அவளை கொன்னுட்டு நான் உயிர் பிழைப்பேன்னு. ஆனா அலெக்ஸ் யோசிக்கிறாள், நான் அவளை கொன்னா நான் என்னவா மாறுவேன்? அந்த தீய சக்தி மாதிரிதானே. ஜீனா மாதிரி 30 வருஷம் குற்ற உணர்வில் வாழணும். அது வாழ்க்கை இல்ல. அலெக்ஸ் கத்திய கீழே போடுறாள். இல்ல, நான் அவங்களை கொல்ல மாட்டேன். நான் உன் விளையாட்டை இனிமேல் விளையாட மாட்டேன். உனக்கு ஒரு பலி வேணும்னா என்னை எடுத்துக்கோ. அந்த தீய சக்தி ஒருவேளை ஆச்சரியப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அலெக்ஸ் மேடியை பார்க்கிறாள். நான் உன்னை மன்னிக்கிறேன். எங்க அம்மா விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிக்கிறேன். மேடி கட்டுப்படுத்த முடியாம அழுது கொண்டிருக்கிறாள். அலெக்ஸ் கண்களை மூடுறாள். தயார். சுயபலிதானம். பயத்தால் இல்ல, கைவிடுற உணர்வால் இல்ல, அன்பால, மன்னிப்பால உயிர் பிழைப்பை விட மனிதநேயத்தை தேர்வு பண்றது. அலெக்ஸ் பலி கொடுத்த பிறகு தீய சக்தியோட வலிமை குறையுது. ஏன்னா அந்த சக்தி சுயநலம், பயம், வெறுப்பு இவற்றை உணவாக கொள்ளுது. தன்னலமற்ற அன்பு அந்த சக்திக்கு விஷம். மேடியும் இன்னொருத்தரும் தப்பிக்கிறாங்க, உயிரோட, உடல் அளவில். ஆனா உணர்வு ரீதியா, மன ரீதியா மேடி ஜீனா மாதிரி ஆயிடுவாள். உயிரோட இருக்காள், ஆனா வேட்டையாடப்படுற நிலையில. அவளை என்ன செய்தாள்ன்ற குற்ற உணர்வு, அலெக்ஸ் அவளுக்காக என்ன செய்தாள்ன்ற குற்ற உணர்வு, இது அவளை வாழ்நாள் முழுக்க அரிக்கும். ஆனா படத்தோட கடைசி காட்சி, மேடி சில வாரங்கள் கழிச்சு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சி பண்றாள். தொலைபேசி அடிக்குது, எடுக்கிறாள். மௌனம். அப்புறம் அதே குரல். உண்மையா? சவாலா? விளையாட்டு முடிஞ்சதா? இல்ல, விளையாட்டு ஒருபோதும் முடியல. அந்த தீய சக்தி வெளியே வந்துடுச்சு. பங்களாவில் மட்டுமில்ல, இப்ப வெளி உலகத்தில. நவீன தொழில்நுட்பத்தின் வழியா பரவுது. தொலைபேசி அழைப்புகள், காணொலி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், சமூக வலைத்தளங்கள். கடைசி காட்சி, ஒரு அறிமுகமே இல்லாத நபரோட தொலைபேசியில் ஒரு செய்தி வருது. உண்மையா சவாலான்னு. சாபம் பரவுது. ஒரு தொற்று நோய் மாறி. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு. அடுத்தவர் யாரா வேணா இருக்கலாம். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். திரை கருப்பாகுது. இப்ப ஆழமா யோசிப்போம். இந்த படம் உண்மையில் என்ன சொல்ல வருது? முதல்ல, நட்பு என்ற மாயை பத்தி. நாம எல்லாரும் உயிர் நண்பர்கள்னு சொல்றோம். ஆனா நம்ம நண்பர்களை நாம எவ்வளவு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அவங்க கிட்ட நாம எவ்வளவு மறைக்கிறோம்? அவங்க நம்ம கிட்ட எவ்வளவு மறைக்கிறாங்க? இந்த படம் நட்பின் மேலோட்டமான தன்மையை அம்பலப்படுத்துது. நாம நினைக்கிற ஆழமான பிணைப்புகள் உண்மையில் ஆழம் இல்லாததா இருக்கலாம். உண்மையான சோதனை வரும்போது உயிர் பிழைக்கணும்ன்ற நிலையில எல்லா பிணைப்புகளும் உடையலாம். ஆனா அதே நேரத்துல படம் சொல்றது உண்மையான நட்பு சாத்தியம்னு. அலெக்ஸ் அதை நிரூபிச்சாள். அவள் மேடிய மன்னிச்சாள், தன்னையே பலி கொடுத்தாள். உண்மையான அன்பு சோதனையை கடக்கும். 2வது, இரகசியங்களோட விலை பத்தி. ஒவ்வொருத்தருக்கும் இரகசியங்கள் இருக்கு. சிலது பாதிப்பில்லாதது, சிலது ஆபத்தானது. ஆனா ஒவ்வொரு இரகசியமும் ஒரு வெடிகுண்டு. நீ இன்னைக்கு மறைக்கிற ஒவ்வொரு உண்மையும் ஒரு நாள் வெளியே வரும். அப்ப அதோட சேதம் 10 மடங்கு அதிகமாயிருக்கும். நீ இன்னைக்கு மறைக்கிற உண்மை நாளை உன்னை அழிக்கும் வெடிகுண்டு. 3வது, நல்ல மனிதன் என்ற கட்டுக்கதை பத்தி. படத்தில ஒவ்வொருத்தரும் உண்மைகள் வெளிப்படும் போது கெட்ட மனிதர்களா தெரிஞ்சாங்க. ஆனா உண்மையில அவங்க எப்பவுமே இப்படிதான் இருந்தாங்க. உண்மை வெளியே வந்ததால நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். நாம எல்லாரும் நல்லதும் கெட்டதும் கலந்தவங்க தான். யாரும் முழுமையா நல்லவர் இல்ல, யாரும் முழுமையா கெட்டவர் இல்ல. படம் இந்த நிறமாலையின் சாம்பல் நிற பகுதியை ஆராய்கிறது. 4வது, உயிர் பிழைத்தல் எதிர் ஒழுக்கம் பத்தி. மிகப்பெரிய கேள்வி. உன் உயிரை காப்பாத்திக்க நீ எவ்வளவு கீழ்நிலைக்கு போவ? நண்பனை காயப்படுத்துவியா? பெரும்பாலான மனிதர்கள் ஒருவேளைன்னு யோசிப்பாங்க. நண்பனை காட்டிக் கொடுப்பியா? சிலர் செய்யணும்னா செய்வேன்னு யோசிப்பாங்க. நண்பனை கொல்வியா? கேள்விக்குறி. இந்த கேள்விக்கு நேர்மையான பதில் பயமுறுத்தும். படம் அந்த பயமுறுத்தும் பதிலை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துது. 5வது, தொழில்நுட்பமும் திகிலும் பத்தி. படத்தோட முடிவு அற்புதமானது. தீய சக்தி தொழில்நுட்பத்தின் வழியா பரவுது. தொலைபேசி அழைப்புகள், செய்திகள், சமூக வலைத்தளங்கள். இது நவீன திகிலுக்கான ஒரு உருவகம். இன்னைக்கு இணையவழி கொடுமைப்படுத்தல், ஆன்லைன் துன்புறுத்தல், தவறான தகவல் பரப்புதல் எல்லாமே உண்மையா பொய்யா விளையாட்டு மாதிரிதான். ஒரு செய்தி வரும், ஒரு கேள்வி வரும், நீ பதில் சொல்லணும், இல்லன்னா சமூக ரீதியா அழிக்கப்படுவ. நம்ம தொலைபேசிகள் நம்மளை இணைக்குதா இல்ல சபிக்குதா? 6வது, அதிர்ச்சியின் சுழற்சி பத்தி. ஜீனா 1983இல் அதிர்ச்சிக்கு ஆளானாள். 30 வருஷம் கழிச்சு அலெக்ஸும் நண்பர்களும் அதிர்ச்சிக்கு ஆளானாங்க. இப்ப அந்த சாபம் மேலும் பரவுது. அதிர்ச்சி சுழற்சி தன்மை கொண்டது. ஒருத்தர் எதிர்கொள்ளும் வலி சரியா குணமாகலன்னா அடுத்த தலைமுறைக்கு தாவும். பெற்றோரோட அதிர்ச்சி பிள்ளைகளோட சுமையாகும். சமூகத்தோட அதிர்ச்சி பண்பாட்டோட சாபமாகும். படம் அந்த சுழற்சியை உடைக்கணும்னு சொல்றது. அலெக்ஸ் முயற்சி பண்ணாள்.
தன்னையே பலி கொடுத்து அதை உடைக்க முயற்சி பண்ணாள். ஆனா வெற்றி கிடைச்சுதா? முடிவு சொல்றது ஒருவேளை முழுமையா இல்லைன்னு. சில சுழற்சிகளை உடைக்கிறது நாம நினைக்கிறத விட கடினம். இந்த படத்தை பார்த்துட்டு தொலைபேசியை கீழே வச்ச பிறகு நீங்க யோசிப்பீங்க, என்னோட நண்பர்களிடம் நான் எவ்வளவு நேர்மையா இருக்கேன்? நான் மறைக்கிற இரகசியங்கள் என்ன? என் நண்பர்கள் என்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? நான் என் நண்பர்களை பத்தி எவ்வளவு உண்மையா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு இன்னும் ஆழமா யோசிப்பீங்க. ஒரு உயிர் போகும் நிலையில நான் என்ன பண்ணுவேன்? என் நண்பனுக்காக பலி கொடுப்பேனா, இல்ல என்னை காப்பாத்திக்க அவங்கள பலி கொடுப்பேனா? இந்த கேள்விக்கு நீங்க இப்ப வசதியா நான் என் நண்பர்களுக்காக எதையும் செய்வேன்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலையா மரணம் உன் முன்னாடி நிக்கும்போது, கத்தி உன் கையில் இருக்கும்போது, 10 நொடியில் முடிவு எடுக்கணும் போது, இதுதான் உண்மையா பொய்யா விளையாட்டு கேக்குது. அதுக்கான பதில் பயமுறுத்தும். ஏன்னா இந்த படத்துல மிகவும் பயமுறுத்துற அரக்கன் அந்த தீய சக்தி இல்ல, அது நாம தான். அந்த தீய சக்தி கேள்விகளை மட்டும் கேட்டுச்சு. நாம தான் பதில் சொன்னோம். நாம தான் காட்டி கொடுக்க தேர்வு பண்ணினோம். நாம தான் காயப்படுத்த தேர்வு பண்ணினோம். நாம தான் கொல்ல தேர்வு பண்ணினோம். அந்த தீய சக்தி நமக்குள்ள இருக்கிற இருளை உருவாக்கல, அது வெறுமனே வெளிச்சத்தை போட்டுச்சு. நாம பார்த்தத இனிமேல் பார்க்காம இருக்க முடியாது. அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட உண்மையா சவாலான்னு கேட்டா யோசிங்க. ஏன்னா உண்மையை சொல்ற தைரியமும் சவாலை சந்திக்கும் துணிச்சலும் உங்ககிட்ட இருக்கா? இல்ல நீங்களும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? படம் முடிஞ்சாலும் கேள்வி முடியல. உண்மையா, சவாலா,